அப்பாவை சவிதா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 2 வாரம் ஆகுது. சரி, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ பார்த்துட்டு போயிட்டோம். அதோட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்தனால பசங்களை கூட்டின்னு அப்பாவை பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். எப்படி பஸ் எமர்ஜென்சின்ற ஃபோனில் காட்டுறப்போ மிதுனேஷ் பார்த்தீங்கன்னா பார்க்குன்னு சொல்லணும் தான். ஹாஸ்பிட்டல் வெளியில் இது. ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவை பார்க்கறதுக்கு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பசங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஹோட்டலுக்கு போயிடும். ஃபுல்லாகவே கேன்டீன் இருக்குது. காசு தான் அதில். ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளதே தான். பசங்களுக்கு ஒரே ஜாலி தான். அப்பா எப்படியும் நல்லா இருக்கிறாரு. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. நல்லா இருக்கிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. எது வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். ரேட்டு தாங்க அதிகமாக இருக்கு. இருந்தாலும் பசங்க தொல்லை பண்ணுறாங்களே. வேதா வாய் பாருங்க எப்படி இருக்குதோ. சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தவொடனே அவ்வளோ சிரிப்பு அது வேதா. ஆமாம் வேதா, தினமும் வரேன் இங்கே. எப்போ இந்த மணிக்கு ஏன் வரணுமா ஹாஸ்பிட்டலுக்கு? ஹோட்டலுக்கு வரணுமா? வேலைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு நீ 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்தால் தான் இங்கே நீ 3 வேளை சாப்பாடு சாப்பிட முடியும். போறியா? போ. மிதுனேஷ் பாருங்க, சிக்கன் ரைஸ் சூடாக இருந்தாலும் ஹோட்டலில் சாப்பிட்டுங்கிறான். என்ன வேதா அது? சிக்கன் பீஸாவா? உங்களுக்கு தான் ஜாத்திரையே நீ. பீஸா பாத்தீங்களா? சாப்பிடுங்க. சிக்கன் பீஸா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தாத்தாவை பார்க்காம சும்மா அப்படி பார்த்துட்டு சிக்கன் ரைஸ் சிக்கன் பீஸா சாப்பிடுங்கிறீங்க. ஏன் நீ மட்டும் தான் சாப்பிடுவாயா? உங்க அப்பா அம்மா உனக்கு தான் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. எங்க அம்மாவுக்கு சொல்லி தரலையாடா பீஸா சாப்பிட சொல்லி? எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க. மோமோ சிக்கன் பீஸா. பீஸா நீ வந்து சிக்கன் ரைஸ் நான் மட்டும்தான் பீஸா. நானும் பீஸா சாப்பிடுவோம். நான் தரமாட்டேன். சிக்கன் பீஸா சாப்பிடுறது அதால் சாப்பிட முடியல. நாங்கள் ஒன்று வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கேட்டாங்க. எங்கள் தாத்தாண்ட கூட்டின்னு போகணுன்னு நானும் ஏழ்மெண்ட் ட்ரெயினை கூட்டின்னு போனேன். பசங்களுக்கு அப்பாவை காட்டி விட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.